வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, இது வரைக்கும் லாமிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஒரு லாமிஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு 3 ஃபோர்ஸஸ் வரைக்கும் சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளமில் 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்போ லாமிஸ் ஈக்குவேஷன் பயன்படாது. ஸோ ஜென்ரல் நார்மல் மெத்தடில் தான் பயன்படுத்தி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். Determine the tension in cables AB and AC. AB, AC. இதான் A பாயிண்ட். ABல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, டென்ஷன். ACல எவ்வளவு டென்ஷன். Required to hold 40 kg. ஸோ இந்த இடத்துல ஒரு 40 kg ஒரு வெயிட் இருக்கு, கிரேட். இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு, இதை தாங்கி நிற்கிறதுக்கு இந்த ஏபிக்கும் ஏசிக்கும் எவ்வளவு டென்ஷன் வேணும்னு கண்டுபிடிக்கணும். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, சின்னு ஒரு பாயிண்ட். இது சீலிங். இது இந்த பிலேருந்து ஏ பாயிண்ட்டு, சிலேருந்து ஏ பாயிண்ட்டு, இந்த ரெண்டுமே கேபிள். இந்த 2 கேபிளையும் கட்டி போட்டு கீழே ஒரு வெயிட்டை தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஏ வழியாக ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, 450 நியூட்டனுக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஏபியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஏசியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த வெயிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸஸ் இருந்தால் லாமிஸ் ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஜென்ரல் மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். ஸோ அகைன் ஸ்டெப் 1. இப்போது இதை டயக்ராம் ஒரு ஆங்கிள் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கிறோம். இதான் ஏ பாயிண்ட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட்டு ஏன்னு வச்சுப்போம். ஏலேருந்து என்ன இருக்குது, 450 நியூட்டன். இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அடுத்தது இங்கே கீழே என்ன வெயிட் இருக்குது, 40 kg. எப்பயுமே வெயிட்டை ஃபோர்ஸாக மாற்றிடணும். ஸோ 40 இன்ட்டு ஜென்ரல் வேல்யூ 9.81 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 40 இன்ட்டு 9.81 கேல்குலேட்டரில் பண்ணுங்கள், 392.4 நியூட்டன்னு கிடைக்கும். இது ஒரு ஃபோர்ஸ். அடுத்தது ஏபியில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் ஏபி. அதுக்கு ஆங்கிள் 20 டிகிரி. ஸோ ஃபோர்ஸ் ஏபிக்கும் ஏசிக்கும் நடுவில் இருக்கிறது இதுதான் ஏசி. ஓகேங்களா. 2 ஆரோ லைன் போட்டுட்டு இது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 20 டிகிரி, இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 30 டிகிரி, டோட்டலாக 50 டிகிரி. ஸோ நம்ம ஸ்டெப் 1 டயக்ராம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட், திஸ் ப்ராப்ளம் cannot be solved by using லாமிஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கு. ஏன், மோர் தென் 3 ஃபோர்ஸஸ் ஆர் இன்வால்வ். இதில் மொத்தம் 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால லாமிஸ் ஈக்குவேஷன் பயன்படுத்த முடியாது. அதனால் ஜென்ரல் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கணும். டயக்ராம் ஏன் இப்படி வரையணும் பாருங்கள், நல்லா கவனிங்க. இது இருக்குது இல்லையா, இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து இங்கே வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன்னு, இந்த ஆங்கிள்லாம் எழுதவே இல்லை. ஆங்கிள் எழுதாமல் ஃபஸ்ட்டு இந்த 450 நியூட்டன், இந்த 392.4 நியூட்டன் இதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இந்த 2 கேபிள் போச்சுங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கேபிள்னா இருக்குது ஏபி. இந்த ஏபி கேபிளுக்கு நான் காம்போனண்ட்டாக எழுதுகிறேன். இந்த மாதிரி 90 டிகிரியாக எழுதுகிறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சைன் தீட்டான்னு போடணும். ஒரு வேர்ட்டிக்கல் காம்போனண்ட்டுக்கு சைன் போடணும். இப்படி இருக்கிறது ஹாரிசான்டலுக்கு காசுன்னு போடணும். இதுக்கே நான் 50 டிகிரின்னு போட்டிருக்கேன்னா கவனிங்க. இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ஏபிக்கு ஏன் 50 டிகிரி போட்டிருக்கேன்னா, எப்பயுமே நம்மளுக்கு இந்த டாட்டட் லைன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டாட்டட் லைன்ஸ்லேருந்து தான் இந்த ஏ அட்டாச் ஆகிருக்கும், அந்த ஹாரிசான்டல் இது வரைக்கும். ஸோ இதுலேருந்து டோட்டலாக 50 டிகிரி. இந்த ஏபி இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கணும், இந்த 450 நியூட்டன் ஃபோர்ஸ் அந்த கேபிளில். ஸோ 50 டிகிரி. அப்போது இதுக்கு ஹாரிசான்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுக்கும்போது 50 தான் நம்ம ஆங்கிள் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா. அதால் தான் நான் இங்கே 50 போட்டிருக்கேன். 50, இங்கே 50. ஏன் இங்கே சைன் போட்டிருக்கேன், வேர்ட்டிக்கலாக எடுக்கும்போது சைன், ஹாரிசான்டலாக எடுக்கும்போது காஸ். இப்போ அடுத்த கேபிள் ஏசி. இப்போ ஏசிக்கு என்ன ஆங்கிள் எடுக்கணும் பாருங்கள். ஏசி லைன் இங்கே தான் இருக்குது. அப்போது இது இந்த 450 லைனில் டச் ஆகுறது, இது ஒரே ஒரு ஆங்கிள் தான், 30 டிகிரி மட்டும்தான். அப்போ நம்ம 30னே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போது இதுலேயும் அதே மாதிரி தான், வேர்ட்டிக்கலுக்கு சைன் போடணும், ஹாரிசான்டலுக்கு காஸ் போடணும். 30 டிகிரி 30 டிகிரி. ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெலாம் எழுதலைன்னா, இதெல்லாம் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ்லாம் எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். இது இழுத்து இருக்கு இல்லையா, எப்பயுமே ஒரு பொருள் தொங்க விட்டுருக்காங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி எழுத தேவையில்லை, ஹாரிசான்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். அதே மாதிரி
2 கேபிள் இழுத்து பிடிச்சிருக்காங்களே ஹாரிசான்டலாக, அதுக்கும் நம்மளுக்கு தேவையில்லை காம்போனன்ட்ஸ். இது எப்பயுமே ஹாரிசான்டலாகவே தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது கீழவே வேர்ட்டிக்கலாக தொங்கிட்டு தான் இருக்கும். இந்த 2 கேபிள் நம்ம இதுக்கு 2த்துக்கு மட்டும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி 90 டிகிரியில் இந்த காம்போனன்ட்ஸை பிரித்து வரைஞ்சி வச்சாலே போதும். ஸோ இதுக்கு ஆங்கிள் 50 டிகிரி. ஏன்னா இந்த லைன், இந்த ஃபோர்ஸ் ஏபி ஃபுல்லாகவே 50 டிகிரி இது வரைக்கும் வரும் 50 டிகிரி. இதுக்கு ஏன் நம்ம 30 டிகிரி எடுத்தோம், இங்கே மட்டும்தான் வருது. ஸோ 30 டிகிரி, அவ்வளோதான். இந்த டயக்ராம் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பொறுமையாக வரைஞ்சினாலே உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் அப்ளையிங் சம்மேஷன் எஃப்எக்ஸ். இதோட மீனிங் என்னென்னா ஹாரிசான்டல் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஏரோ ப்ளஸ். இதோட மீனிங் என்னென்னு பாருங்கள். இப்போது நம்ம ஏரோவை இப்படி பார்க்கணும். அப்போது இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கீங்க 450ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ளஸ்ன்னு போடணும். ஏன்னா இது எந்த பக்கம் இருக்குது, இப்படி தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ப்ளஸ்ஸு. அடுத்த லைன் வந்து வேறு எப்படியாவது இந்த இப்படி எதனா வேறு எதனா லைன் இருக்கா, இல்லை. இப்போ இப்படி பார்க்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் ஹாரிசான்டலில் எஃப்ஏபி காஸ் 50 லைன் ஒன்று இருக்குது, எஃப்ஏசி காஸ் 30 லைன் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும். எஃப்ஏபி காஸ் 50, எஃப்ஏசி காஸ் 30. இது ரெண்டுத்துக்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து ஏரோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். அப்போது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏரோ மைனஸ் போடணும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து மைனஸ் தான் வரும். இதுக்கும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் 450 மைனஸ் எஃப்ஏபி. உங்கள் கேல்குலேட்டரில் காஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 50 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு 0.6427 கிடைக்கும். நெக்ஸ்ட் எஃப்ஏசி காஸ் 30 டிகிரி. உங்கள் கேல்குலேட்டரில் காஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 30 ப்ரெஸ் பண்ணி 30 டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.8660 கிடைக்கும். அப்புறமா ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா கவனிங்க. இந்த மைனஸ், இந்த 2 மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு. அப்போது இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஓகேங்களா. இந்த எஃப்ஏபி 0.6427, எஃப்ஏசி 0.8660, இந்த 450. ஓகேங்களா. புரியுதுங்களா. ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் மாற்றியாச்சு அரேஞ்ச் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்ளையிங் வேர்ட்டிக்கல் காம்போனண்ட். இப்போது இப்படி பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ் மூலயமா பார்க்கணும். அப்போது இப்படி பார்க்கும்போது டாப்பில் என்னென்ன இருக்குது, இப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஏரோ ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது, மேலே தானே இருக்குது, இப்படி இருக்குது. அதேமாதிரி இதுவும் மேலே தானே இருக்குது, பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே ப்ளஸ் வரும். இப்படி பார்க்கும்போது ப்ளஸ்ஸு ஏரோ. அப்போது எஃப்ஏசி சைன் 30யும் ப்ளஸ் வரும், எஃப்ஏபி சைன் 50யும் ப்ளஸில் வரும். இப்போ கீழே எதனாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பார்த்தோம்னா இதுக்கு கீழே பார்க்கணும். இப்படி இதுக்கு கீழே இங்கே ஒன்று தான் இருக்குது, 392.4. அப்போது ஏரோ வந்து கீழே போச்சுன்னா மைனஸ். ஸோ மைனஸ் 392.4. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் 392 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 392.4. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நார்மல் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சால்விங் 1 and 2 we get எஃப்ஏபி ஆன்சர், எஃப்ஏசி ஆன்சர். இது எப்படி கேல்குலேட்டரில் போகணுன்னு உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, மோடை வந்து 2 times 3 times, ஸோ 3 times ப்ரெஸ் பண்ணணும். இந்த மோடு பட்டனை 3 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கீழே 1 வரும். அந்த 1 ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அன்னோன்ஸ் வந்து 2 தான் இருக்குது, எஃப்ஏபி எஃப்ஏசி. ஸோ 2 அன்னோன்ஸ். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிற எஃப்ஏபியினுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும், 0.6427. அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது எஃப்ஏசினுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும், 0.8660. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறத எழுதணும், 450. இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிற எஃப்ஏபியினுடைய கோஎஃபிஷியன்ட்டை டைப் பண்ணணும், 0.7660. இப்போ ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். எஃப்ஏசினுடைய கோஎஃபிஷியன்ட்டை டைப் பண்ணணும், 0.5. இப்போ ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற இந்த 392.4 டைப் பண்ணணும். 392.4 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ்னா எஃப்ஏபியினுடைய ஆன்சர்
335.72 ரெண்டு நம்பர் போதும். நெக்ஸ்ட் இன்னொரு டி கோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஆன்சர் என்னதுன்னா எஃப்ஏசினுடைய ஆன்சர் 270.476 கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? எஃப்ஏபினுடைய ஆன்சர் 335.72, எஃப்ஏசினுடைய ஆன்சர் 270.47 நியூட்டன். ஸோ ரெண்டு கேபிளுக்கு இருக்கிற டென்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity.